எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் டு ஸ்டெப்ஸ்டோன் டீம் மோத்திஸ். ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி இது இல்லை? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 71st ப்ராஜெக்ட், 76th ப்ராஜெக்டா, 72வது ப்ராஜெக்ட். பரவாயில்லையே, 12 கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுது. 72 ப்ராஜெக்ட் இன் திஸ் யங் ஏஜ். யூ டிசர்வ் இட் மோத்திஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். லாங் வே டு கோ பிகாஸ் யூ ஹேவ் a very good team. இட்ஸ் குட் ஒன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதுவும் இதோட நேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்ற ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு பிடிச்சதுனாலும் இது மோத்திஸ், இது ப்ராஜெக்ட் பேர் மகத்தீஸா? எதுவும் கோரிலேஷன் இருக்கா? குட் ஒன். இதில் பொதுவாகவே நான் வீடுகள் பற்றி எனக்கு சில தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் உண்டு. ஆக்சுவலாக சிவராம் ரொம்ப அழகாக பல விஷயங்கள் சொன்னார். ஒரு டிரான்ஸ்பரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, அது வெறும் வீடாக கட்டடமாக பார்க்காம 4 பேர் வந்து குடியேற போகிற, அவங்க வாழ்க்கையை தொடங்க போகிற இடம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுற டீம் உருவாக்குற ப்ராஜெக்ட் எப்போதுமே நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஸ்டெப்ஸ்டோன் இஸ் ஒன் ஆஃப் திஸ் கம்பெனி. ஒரு கட்டடமாக மட்டும் அதை கட்டாமல் வரவங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கணும், அவங்க இங்கே அவங்களுடைய லைஃப்பை அவங்க கேப்ஷன் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் லிவிங், வாழ துவங்குங்கள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக. பிகாஸ் இது இந்தியர்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய கனவு அப்படிங்கிறது வீடு தான். கிட்டத்தட்ட ஒரு சராசரி இந்தியன் தன்னுடைய வாழ்நாளினுடைய 40% உழைப்பையும் நேரத்தையும் எண்ணத்தையும் அவன் தன்னுடைய வீட்டுக்கு தான் போடுறான். ஒரு சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு, அது சரியா தப்பாங்கிறது 2வது விமர்சனத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்தியர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது தான் குடியிருக்க ஒரு வீடு அப்படின்னு. ஏன் அந்த இமோஷன் பாண்டிங் வீட்டு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டால், அவன் தான் கடந்து வந்த பாதையில் அவன் வாழ்க்கை முழுக்க நிரம்பி இருக்கிறது அவனுடைய சிறுவயது பிராயத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வீடு தான். அந்த 10ஆயிரத்தில் தொடங்கி, வீட்டு வாசலில் பெரியவங்க உட்கார்ந்ததில் தொடங்கி, திண்ணையில் தொடங்கி, அடுப்படையில் தொடங்கி, ஏதோ ஒன்று அவனை திரும்ப திரும்ப தன்னுடைய சொந்தத்தை நோக்கி கூட்டிகிட்டே போகுது. கூட இருக்கக்கூடிய பிறப்புகள் போல தன்னுடைய வீடுகளை அவன் எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே வரான். அதனால தான் இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கோ என்னமோ. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட், மண்ணில் போட்ட காசு மண்ணா போகாதுங்கிற மனநிலையும் கூட காரணமாக இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி வீடை வெறும் கட்டிடமாக மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். இதில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா நான் பார்த்தது என்னன்னா, ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் ரொம்ப எக்கனாமிக்கலாக குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வாழுகிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெனிட்டிஸை கொடுத்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்திற்கும் பாராட்டுறதுக்கும் ஒரு விஷயம். பிகாஸ் அமெனிட்டிஸை என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு கான்ஃபரன்ஸ் அதில் பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா ஒரு 1000 square feet இருக்கவங்க பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எல்லாருக்கும் ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கிறது. அதை நேர்த்தி செய்யக்கூடிய அந்த அமெனிட்டிஸை இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறது. ஒரு எக்கனாமிக்கல் ப்ராஜெக்டுக்குள்ளே, ஒரு கைக்குள் அடங்கக்கூடிய ஒரு மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே அமெனிட்டிஸை வந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் கூட்டான அமெனிட்டிஸோட வைக்கணும் அப்படிங்கிறது கஸ்டமர் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பிரியத்தையும் மரியாதையும் காட்டுவதாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு அடிஷனல் செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறத தாண்டி இந்த இமோஷனல் பாண்ட் ஆன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வரப்போகிறவங்க எங்கேயே உட்காந்துருக்கலாம், நிறைய பேர் புக் பண்ணிக்கலாம், அடுத்து புக் பண்ண போகிறவங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒன்று மட்டும் தான் நான் சொல்லுவேன், லைஃப்பில் நம்ம எப்பொழுதுமே நிறைய விஷயத்த செலவாகவே பார்ப்போம். ஆனால் அந்த செலவுகள் தான் ரொம்ப பயனுள்ள செலவுகள்னு நமக்கு தெரியவே தெரியாது. பயங்கர புத்திசாலிங்க தான் நம்ம எல்லாருமே. டாக்டர் மாத்திரை எழுதி கொடுப்பாரு. எழுதி கொடுத்தாருன்னா அவர் 3 நாளைக்கு எழுதி கொடுத்து சொல்லுவார், 3 நாள் போடுங்க, காய்ச்சல் விட்டு முத நாளே இருந்தாலும் நீங்கள் 3 நாள் போடுங்க அப்படின்னு. வெளியில் வந்து மெடிக்கல் கார்ட்டை முதல் வார்த்தை சொல்லுவார், 1 நாளைக்கு கொடுங்க போதும். அங்கேருந்து வந்து ஒரு பாக்கெட் சிகரெட்டை பூசாமல் வாங்கிட்டு போயிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த மாத்திரை விலையில மிச்சம் பண்ணிடுறாரு அவர். 3 நாள் சாப்பிட வேண்டிய மாத்திரையை டாக்டருக்கு படித்தவரை தாண்டி கடுமையாக டாக்டர் ஆகி 2 நாளைக்கு மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிமோ. எங்கே மிச்சம் பண்ணணுமோ அங்கே நம்ம மிச்சம் பண்ணதே கிடையாது. ஒரு வண்டி வாங்கி வச்சுருப்போம், பழைய வண்டியை ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்கி தொடன்னு தொடச்சி எண்ணெயெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுக்குவோம். ஆனால் 50 லட்சமோ 40 லட்சமோ கொடுத்து வாங்குற வீட்டில் எந்த பாதுகாப்பு வேலையும் நம்ம செய்யவே மாட்டோம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைக்கலாம் வீட்டுக்காக. அந்த வீடு புதியது போலவே இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வீடு விரும்பினாலும் விரும்பாட்டி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் போல் நம்மளால் காட்டப்படுது. அதனால நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் புதுசாக வீடு கட்டி தான் நம்மளை போட்டு கொண்டு எடுத்துருவாங்க. வாங்க மாடிக்கு போய் பார்க்கலான்னு. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, என்னை விட்டுருங்க, நான் கேட்க மாட்டாங்க. வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம், மாடியிலேருந்து கீழே பாருங்க, வாங்க திருக்கிருந்து வரும், காஃபி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் ஏன் அப்படின்னா என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பினுடைய அடையாளம் இந்த வீடு, அதை வந்து பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த அடையாளமாக நம்முடைய உழைப்பினுடைய மறுபிரதியாக இருக்கக்கூடிய அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்குன்னு இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் அல்லது எந்த மராமத்து வேலைகளும் சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணா பெட்டர். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 வருஷம் வரைக்கும் விட்டுட்டு 3ஆம் வருஷம் லேசாக கிராக் விடையில மோத்திஸுக்கு ஃபோன் பண்ணி ஏன் கிராக் விழுந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ பிகர் ப்ராடக்ட் இன் யுவர் லைஃப்.
ஒரு 20,000 ரூபாய் வாகனத்திற்கு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து வாங்குற டிவிக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சின்ன பராமரிப்பினுடைய 1% 40 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குற வீட்டுக்கு கட்டாயமாக நீங்க ஒதுக்கித்தான் ஆகணுங்கிறதா யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் வீடு வாங்கணுங்கிறது கனவா இருக்கு, அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிற கனவு எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. நம்ம கொஞ்சம் வீக் தான் அதுல. 50,000 ரூபாய்க்கு வீட்டுல மட்டும் இல்ல, ஏசியில எப்படி தானே 50,000 ரூபாய்க்கு ஏசி வாங்குவோம், இல்ல 40,000 ரூபாய்க்கு வாங்குவோம். அதோட ஒரு புக்கு கொடுப்பாங்க, அந்த வாழ்க்கையை நம்ம படிச்சதே கிடையாது. அது மாதிரி நிறைய புக்கு நம்ம வீட்டு பரங்கில இருக்கும். ஃப்ரிட்ஜ் அதை படிச்சதே கிடையாது. இவ்வளவு எதுக்கு 5 லட்ச ரூபாய் லோன் கொடுப்பாங்க, நீட் நேரத்துல கையெழுத்து போட்டுவோம், 30 புக்கு இருக்கும், அது என்னத்துக்கு படிச்சு கடன் வாங்கினா திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு. கடைசியில் நீங்க திரும்ப கொடுக்கலாம் அவங்க சொல்லுவாங்க, இவங்களை வச்சுட்டு பேச வர முடியாதே, நம்ம தமிழ்லயே பேசிடுவோம். கடைசியில் நீங்க திரும்ப கொடுக்கல, நீங்க உங்ககிட்ட காசு இருக்கலாம் திரும்ப கொடுக்க கூடாது, இப்ப கேட்டீங்கன்னா நீங்க தண்ட தொகை கட்ட வேண்டும் அப்படிம்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டுக்காரமாக்கு புரியும் நினைக்கிறேன், அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே எங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்ட காரணத்தினால குறைந்தபட்சம் நான் I'm just talking about the banks. நீங்க போட்டு கொடுக்குறீங்க, நானே சொல்லிடுறேன். I'm just talking about the banks. We need to go through the documents, otherwise we can't go at it in the right way. Later, once you wanted to prepay, you want to pay it in advance, that you may say that you need to pay little money for that because you are pre-closing the account. What I'm trying to tell them is, whenever you are doing something, go through the rules and regulations of the product. If it is a house, go with that. That's what. Okay. வேற யாராவது போட்டு கொடுத்து தப்பா இருக்கிறதுக்கு பதிலா நானே சொல்லி நாளைக்கு நம்ம போயிட்டா உனக்கு மட்டும் லோன் கிடையாது சொல்றதுக்கா? சோ நமக்கு அந்த மனநிலை இருப்பதே கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது விஷயம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை நம்ம சுமக்கிறதுக்கு தான் பாப்போம். நம்முடைய வீடுகள் ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. வீடுகள் இது இந்த பக்கம் எப்படி இருக்கணும், இந்த பக்கம் எப்படி இருக்கணும், இந்த பக்கம் எப்படி இருக்கணும், எல்லாமே பார்த்து 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 பண்றோம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு பெரிய எஃபர்ட்டை நம்ம எடுத்தது கிடையாது. நம்முடைய வாழ்வுடைய மிகப்பெரிய லட்சியமாக நினைக்கக்கூடிய வீடை வாங்கின பிறகு வாழ்வின் மிக உயரிய லட்சியம் ஒண்ணு இருக்கு, சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வாழ்றதுதான். த பர்பஸ் ஆஃப் ஹவுஸ், அது வீடு மட்டும் கிடையாது, உங்களுடைய அடுத்த தலைமுறை வளரப்போகிற இடம், உங்களுடைய எல்லா அழகான விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு வீட்டை அந்த கற்பனை உணர்வோட யாரால பார்க்க முடியுதோ அவங்களால தான் வீட்டை கொண்டாட முடியும். அப்படி கொண்டாட்டத்துக்குரிய வீடாக இந்த வீடு உருவாக்கப்படும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் மோதிஸ் மாதிரி கொஞ்சம் இனிஷியேட் பண்ணக்கூடிய, பர்சனலா யங் ஏஜ்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியான படைப்பை கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த படைப்பை பெறுகிறவர்கள் அதே மன உணர்வோடு அந்த வீட்டுக்குள் வாழ தூங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.